கொம்பு ரெண்டும் தங்க நீரும் நாலு காலம் சிலம்பு வெள்ள குழம்பு கட்டு வெள்ளி நீரும் விடிவாலு காலங்கண்ணு பக்கத்துக்கு வாரான ஏடாய நந்தி தேவா நீ இப்பமே போயல்லவோ எவனோ ஒரு மானிடவன் உசித்தவன் செய்து வாரான் செய்ததவன் போதுமேனு சிவனார் உன்னை அழைக்கார் என்று அழைத்து கொண்டு வாமகன அவன் பார்த்துட்டாரா அது நேரம் ஐயா மானிடனா எங்க போய் தேட எங்க தேட எப்படி இருப்பானோ எப்பா உனக்கு தெய்வலோக கொழுக ரெண்டு தார உங்க அண்ணத்துல ஒதுக்கு உனக்கு ரெக்க ரெண்டு முளைக்கும் ஆகாயத்தில் பறக்கலாம் அரக்கனை பார்க்கலாம் அழைத்து கொண்டு வரலாம் நான் பறந்தேனானா என்னோடும் மானிடவன் பறப்பது எப்படி அவனுக்கு ரெண்டு கொள்கைதார அவங்க அண்ணத்துல ஒதுக்க சொல்லு ஆமா ஐயா குழுக ரெண்டா வாங்கினா கன்னத்துல ஒதுக்குனா மீதி ரெண்டு குழுக வாங்கி ஆகாயமாக பறந்து வருகின்றன அப்படி வரபோது ஈசா வாழும் மலையிலே வந்து வாக்கும்போது அரகரா சிவசிவா என்ற நாமமானது கேட்கு அரக்கனை காணும் ஒண்டி ஒடுங்கி ஒரு சாணுவலா இருக்கான் அவன் இருக்க இடத்தில் மாணிக்க பித்து வளர்ந்து ஓங்கி வளர்ந்துருக்கு காமாட்டில் முளைத்த மரம் தலமாட்டில் பூச்சொலிய தலமாட்டில் முளைத்த மரம் காமாட்டில் பூச்சொலிய அதே நேரம் எப்பா ஏ வல்லரக்கா செய்ததவம் போதுண்டா உன் பாரதவம் போதும் பகவானை அழைக்காரடா என்று சொல்லவோ கண்ண முடி இந்த மகன் கண்முழித்து பார்த்தான் ஆணுக்கு பித்தானது டாம்னு வெடிக்கு நந்தியை கண்டான் ஏ நந்தி நான் செய்தவத்தை கெடுக்க சோறுமாவன் அனுப்பினாரா உன் தவத்தை கெடுக்க அரும நந்தி வரல நீ செய்ததும் போதும்னு சிவனார் உன்னை அழைக்காரடா ஆர்த்தாத நேரம் கொழுகு ரெண்டு கொடுத்தான் கன்னத்தில் ஒதுக்குனா ரெக்க ரெண்டு முளைத்தது ஈயா நந்திதேவன் முன்பறக்கான் வல்ல ரக்கம் பின்பறக்கான் எப்படி வரான் அடே ஆத்தங்கார பின்னங்கால் மதுரையில முன்னங்கால் மதுரையில பின்னங்கால் மலையாளத்தில் முன்னங்கால் மலையாளத்தில் பின்னங்கால் சண்டியில பின்னங்கால் ஆதி கைலாசத்தில் முன்னங்கால் ஆதி கைலாசம மலைக்கு வந்தான் அதே நேரம் கடவுளுடைய பக்கத்துக்கு போகும்போது எப்பா நான் கொடுத்த கொள்கை ஏண்ட கொடு குழுகை கலத்தின் நந்திகளை கொடுத்தான் அது கையிலுக்குள்ள இருக்காரு போய் வெங்கட்ட வார்த்தை வாங்கிக்கோ அதே நேரம் ஈசானிய வாசல்ல வந்து அந்த 7 நாட்டான் சனியனுடைய பார்வையில வாரான் பணிந்து போனமானா நிமிந்து வர வாங்கலாம் என்று என்ன கொண்டு பணிந்து வருகின்றான் அப்படி பக்கத்துக்கு வரபோது ஆண்ட வந்தான் பகவான அடிபணிந்து வணங்குதான அடிபணிந்து வணங்கும் போது ஏடா ஏடா வல்லரக்கா எதற்காக தவம் இருந்த என்ன வர உனக்கு வேணும் ஆண்டவன பகவான் எந்தனுக்கு வேணுவார் எல்லையும் சிறியவார் ஈசன் தர வேணுமை கடுகுலையும் சிறியவார் கடவுள் தர வேணுமை என்று தான் கேட்கும்போது எடா எடா வல்லர என்ன வரம் கேளுதா அப்ப
சத்தமே அது நேரம் அன்னைக்கு நாளையில மேளவாத்திய குழுவினர்கள் கோவிலுக்கு வரவும், மகுடவாத்திய குழுவினர்களும் மேளவாத்திய கலைஞர்களும் சாஸ்தா பிறக்க இருப்பதினால உடனடியாக கோவிலுக்கு வரும்படி விழா கமிட்டியின் சார்பாகவே அழைக்கப்படுகிறது. மேளவாத்திய குழுவினர்களும் மகுடவாத்திய குழுவினர்களும் உடனடியாக கோவிலுக்கு வரவும். எடா எடக்கு அலையப்போ என்ன வர வேணும் ஆண்டவன பகவான் அரக்க வரங்க அப்பதற்கு பார்வதியா பக்கத்து இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஆணையிட்டு கொடுக்கணும் என்று தான் சொல்லுதா. பார்வதி மேல் ஆணையாக கேட்ட வரம் தாரமேனு சத்தியத்தை செய்யணும். ஏடா ஐயா வல்லர எதற்கு இந்த ஆணையம் என்னிடத்தில் கேளு. ஆணையிட்டு தரலையான அரக்கம் வரம் கேட்க மாட்டே பார்த்துட்டார பரமசிவம் எல்லையும் சிறியவார் என்னத்தை கேட்டுடுவான் என்றதொரு எண்ணம் கொண்டு பார்வதி மேல் ஆணையாக கேட்ட வரம் உனக்கு தாரு சத்தி மேல சத்தியமா நீ நினைச்ச வரம் உனக்கு தாரு. அப்போ ஆணையிட்டு கொடுத்த போது அரக்க வரங்க ஆண்டவன பகவான் பகவான் படைத்த வீரல் 10 பேரருக்கு இடது கையில் 5 வீரல் வலது கையில் 5 வீரல் 5 நல்ல விரலுக்கும் ஆண்டவனே வரம் கொடுங்க. எல்லாத்துக்கும் முத்த வீரல் முண்டு விரல் கொண்டு யாரும் முன்ன நீட்டினாலும் முண்டமா உள்ள வேணும் ஆளை காட்டி விரலை கொண்டு ஆளதில நீட்டினாலும் அடியோட வேணும் பாம்பு விரலை கொண்டு பாறையில நீட்டினாலும் பத்தி தீ பிடிக்க வேணும் பச்சை விரலை கொண்டு சமுத்திரத்தை நீட்டினாலும் பஸ்பமாக வேணும். எல்லாத்துக்கும் இளைய வீரல் சுண்டு விரலை கொண்டு யாரு சரச கால துண்டு ரெண்டா உள்ள வேணும். மேளவாத்திய குழுவினர்கள் கோவிலுக்கு வரவும், மேளவாத்திய கலைஞர்களும் மகுடவாத்திய கலைஞர்களும் கோவிலுக்கு வரும்படி விழா கமிட்டியின் சார்பாகவே அழைக்கப்படுகிறது. ஐயனார் சாஸ்தா பிறக்க வேண்டியிருப்பதனால் உடனடியாக கோவிலுக்கு வரவும். மேளகார அண்ணாவையும் மகுடவாத்திய குழுவினர்களும் கோவிலுக்கு வரவும். ஆதுட்டார பரமசிவோம் வல்லரகா என்ன வரம் கேட்டுட்டாலும் இருக்க வரம் கேளாதேடா இருக்க வரம் தரலையானா சும்மா விட மாட்டான் ஐயா. பார்த்துட்டார பரமசிவம் இவன் அடித்தாலும் அடிப்பானோ கொன்னாலும் கொல்லுவானோ என்றதொரு எண்ணம் கொண்டு அரக்கம் கட்ட வரத்த பாவி ஐயா வரத்த பாவி அப்ப அழகுடனே கொடுத்துட்டாரு. அப்பா தந்தேன் தந்தேனடா வல்லரகா வல்லரகா இந்த தாரணிய போய் ஆண்டு போடா
ஐயா தந்த வரத்துக்கு நீ தவறு செய்தால் தவறு செய்தால் தந்த வரம் உன்னை கொல்லும் வல்லரக்கா அப்ப எரிக்க வரம் வாங்கிட்டானே கைலாசத்தை எரிக்கணுமே கடவுள் பட்டமெல்லாம் நமக்கு தானே எண்ணாத ஒரு எண்ணம் எல்லாம் எண்ணுதான பாவி வல்லரக்க பாம்பு நல்ல விரலை கொண்டு கைலாசத்தை நீட்டுதானே ஆதி வெள்ளி கைலாசம் அனல் பிடித்து எரியுதையா கையிலையில் இருந்தவர்கள் ஓடுதார ஆண்ட வந்தான் பரமசிவா அரக்கனுக்கு பயந்தல்லவோ ஐயா பயந்தல்லவோ அப்பா அதலை கொப்பில் ஒளிந்து ஆண்டவன அழைக்கிறதுக்கு மாயவன் எம்பெருமா எவ்விதமா வாரானா ஆடுமைக்கு ஆயர் போல தானதான வந்தல்லவோ ஆண்டவன் அது நேரம் மைத்துனர சொல்லும் போது பார்த்தாரே அது நேரம் ஆதி சிவன் சங்கரர் ஏழை ஐயா கேளையை ஆயர் பாடி நீ வளர்ந்து தானவமக்கு மானம் இல்லை என்று தான் சொல்லும் போது ஐயா